ஒரு கிராமத்தில் ரோட்டு ஓரத்துல நம்ம முன்னோர்கள் வருங்கால சந்ததியினருக்காக மரங்களை ரோட்டு ஓரம் நட்டனர். பல ஆண்டுகளாக இருக்கிறது பெரிய பெரிய புளிய மரங்கள். வெயிலுக்கு நிழல், உணவில் உபயோகிக்க புளியம்பழங்கள், பறவைகளுக்கு வீடு, இப்படி எல்லாருக்கும் உதவிகரமாக இருந்தது. குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போது பறவைகளின் சத்தம் அவர்களுக்கு ஒரு புன்னகை. அந்த மரங்கள் பஸ்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நிழல் குடை. நடைப்பயணம் செய்பவர்கள் எல்லோரும் அந்த மரத்தடியில் ஓய்வெடுப்பார்கள். அந்த மரங்கள்தான் மனிதனுக்கு நிழல், பறவைகளுக்கு வீடு, இந்த ஊருக்கு உயிர். ஒரு நாள் சிலர் சொன்னார்கள், ரோடு அகலப்படுத்தணும், இந்த புளிய மரங்கள் தடையாயிருக்கு, வெட்டி விடலாம்னு. யாரும் மரத்தின் நன்மை பற்றி யோசிக்கல. வெட்டி போட்டாதான் முன்னேற்றம். ஒரே முடிவு. அடுத்த நாள் காலை மரம் வெட்டப்படுகிறது. மோட்டார் சத்தம், கிளைகள் உடையும் சத்தம், பறவைகள் அலறி பறக்குது, கூடுகள் கீழே விழுது, முட்டைகள் உடைந்து சிதறுது, எல்லா பறவைகளும் அழுதுது. வெட்டப்பட்ட அடுத்த நாளே ரோடு சூடாகி நடந்தே போக முடியல. வீடு இல்லாத மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அதே கஷ்டம்தான் இந்த பறவைகளுக்கும். இப்படியா சில வருடங்கள் கடந்தன. அதே ஊரில் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள்.